வாங்க அடிக்கிற வெயில வீண் பண்ணாமல் சூப்பரான என்னோடய ஸ்டைலில் வத்தல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. நான் வந்து 4.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி சூடாகிறதுக்கு இப்போ இந்த தண்ணியில் 1 லிட்டருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அதே அளவில் சீரகமும் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கணும். ஒரு 200 கிராம் வரைக்கும் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அது கூடவே வந்து இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் உப்பையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்தா தான் பச்சை மிளகா நல்லா அரைப்படும். இப்போ இதையும் அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கேஸ் ஸ்டவ்வில் வச்சா நிறைய கேஸ் செலவாகும் அப்படிங்கிறதுனால நான் இண்டக்ஷனில் வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் இப்போ நான் மாற்றிக்கிறேன். தண்ணி சூடானதுக்கப்புறம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடாகட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி கழுவி காய வச்சு அரைச்சிருக்கிற மாவு, வறுத்த மாவு கிடையாது. இப்போ இதில் நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 2 இல்லை 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணிங்கிற அளவுக்கு கூட வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வச்சுட்டு தண்ணி மாவோடு சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மாவு போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டியதில்லை. வச்சுட்டு இப்போது ஒரு பருப்பு மத்தில் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க. ஒன்று கூட்டி சேர்த்து விட்டுருங்க மாவை. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே வத்தல் போடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடெலாம் செஞ்சு வச்சிடலாம். வத்தல் போடும்போது கண்டிப்பாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் ஒரு கரண்டியும் வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு ரொம்ப சூடாக இருக்கும், கையில் எடுக்க முடியாது. அதுக்கு கரண்டி வேணும். மாவு ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வேணும். ஓகே, இப்போ நம்ம முறுக்கு பிழிகிற குழலில் வந்து இந்த மாதிரி போட்டு ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எண்ணெய் கவர் இருந்தால் அதுலேயும் இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். வந்து எல்லா மாவையும் ஃபுல்லாக பிழிஞ்சிட்டேன். அடியில் கொஞ்சம் மாவு ஆறி போனது இருக்கும், அது பிழிய கஷ்டமாக இருக்கும். அந்த மாவை இப்படி கிள்ளி வச்சுட்டேன். நீங்கள் சூடாக இருக்கிற மாவு கூட கிள்ளி வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். முறுக்கு குழல்லையோ இல்லை கவர்லேயோ பிழிய இஷ்டம் இல்லைன்னா இந்த மாதிரி கிள்ளியும் வச்சுக்கலாம். இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், குழாயில் பிழிஞ்ச மாவும் கவரில் பிழிஞ்ச மாவும் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு துணியை போட்டு மூடி எடுத்து வச்சாச்சு. இப்போ சாயங்காலம் எப்படி காஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஒரே நாள் காய்ச்சலில் எந்தளவுக்கு காஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எந்தெந்த வத்தல் எப்படி காஞ்சிருக்குன்னு. நம்ம வந்து முறுக்கு குழலில் பிழிஞ்ச முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் காஞ்சிரும். 100% ஒரே நாளில் காஞ்சிரும். அப்படியே எடுத்து பொரிச்சிக்கலாம். இருந்தாலும் 2-3 நாள் காய வச்சா இன்னும் நல்லது தான். நீங்கள் ஒரே நாளில் அப்படியே பொரிச்சிடலாம், சூப்பராக காஞ்சிரும் ஈவினிங்லேயே. ஆனால் நம்ம கிள்ளி போட்ட வத்தலாக இருக்கட்டும் இல்லை கவரில் பிழிஞ்ச வத்தலாக இருக்கட்டும், கண்டிப்பாக 2 நாள் வச்சே ஆகணும். ஏன்னா முழுசாக காயாது, மாவாக தான் இருக்கும். ஆனால் முறுக்கு குழலில் பிழிஞ்சது ஒரே நாளில் காஞ்சிடும். ஸோ நான் இதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன் காயாததை. இது வந்து இன்னொரு நாள் 2 நாள் மறுபடியும் வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 3 தடவை இந்த மாதிரி வத்தல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சிட்டோன்னா அடுத்து 2-3 மாதத்துக்கு சூப்பராக ஓடிடும். பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கோ ஸ்நாக்ஸ்க்கோ கூட சூப்பராக ஓடிடும். இப்போ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குன்னு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். 100% கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன அளவுலேயே சொன்ன மாதிரியே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.